ஸோ அரசியல்வாதிகளோட வாழ்க்கைய அப்படியே அப்பட்டமா தோல் உரிச்சு இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஒருத்தன் அரசியல்வாதியா வர்றதுக்கு முன்னாடி அவன் என்னலாம் பொறுக்கித்தனம் பண்றான், என்னலாம் ஏமாத்துறான், என்னலாம் தலைவலித்தனம் பண்றான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா பாத்தீங்கன்னா, அவ்வளோ அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ல வந்து ஒருத்தனுக்கு பவர் வந்ததுக்கு அப்புறம் அவனோட பேச்சு, நடை, உடை எல்லாம் எப்படி மாறுது? எப்படி அவனோட பிஹேவியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, காமெடி கலந்த ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கா இந்த படம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரைட்டான ஒரு படம். சத்யராஜ் அவர்கள் கெரியர்லயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம் வந்து நம்ம இந்த அமைதிப்படை அப்படிங்கிற அந்த படத்த வந்து சொல்லலாம். முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. அட நாயை கொண்டு ஓட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க